ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வியாதியின் மேல் ஜெயம். யாத்ராகமம் 15:26 சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவனுடைய பிள்ளைகள் வியாதிகளின் மேல் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். நம்முடைய சரீரம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டது என்பதாலும் சரீரத்தின் நோய்களையும் பலவீனங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டபடினாலும் நாம் வியாதியோடு தத்தளிக்க வேண்டிய அவசியமில்லை. வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெயம் கொள்வோமாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலே வியாதியும் நோயும் கிடையாது. இயேசுவானவர் பூமியில் இருந்த நாட்களில் வியாதியின் மேல் ஜெயங்கொண்டவராகவே வாழ்ந்தார். அவருடைய சுவிசேஷ ஊழியம், ஜெப ஊழியம், உபவாச ஊழியம் ஆகியவை வியாதினாலேயோ பலவீனத்தினாலேயோ ஒரு நாளும் தடைப்பட்டதில்லை. வியாதிகள் அவரை மேற்கொள்ளவில்லை என்பதே அதன் காரணம். குஷ்டரோகியின் மேல் கூசாமல் தன் கைகளை நீட்டி தொட்டார். குஷ்டரோகம் அவரை மேற்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் தாமே சுமந்து தீர்க்க சித்தமானார். ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வருகிறது என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். வியாதி வருவதின் முக்கிய காரணம் பாவம்தான். திமிர்வாதக்காரனை இயேசுவண்டை கொண்டு வந்தபோது அவனை குணமாக்குவதற்கு முன்பாகவே இயேசு அவனை பார்த்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். அதுபோலவே பெதஸ்தா குளத்தண்டையில் 38 வருஷங்கள் வியாதியாயிருந்த மனுஷனை சுகமாக்கும் போது இயேசுவானவர் அவனை பார்த்து, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது இனி உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே என்று கூறினார். சில வேளைகளிலே பெற்றோர் மற்றும் முற்பிதாக்களின் பாவங்களினாலும் சாபங்களினாலும் கூட வியாதிகள் வருவதுண்டு. இதை அநேகர் நம்பாமல் இருக்கக்கூடும். ஆனால் ராஜாவாகிய தாவீது பாவம் செய்தான் என்றும் அவனுடைய பாவத்து நிமித்தம் தேவன் அவனுடைய பிள்ளையை அடித்தார் என்றும் அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது என்றும் வேதத்தில் காண்கிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆகவே அப்படிப்பட்ட வேளைகளில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மற்றவர்களுக்கு வியாதி ஏற்பட நான் காரணமாய் இருந்திருக்கிறேனா என்று ஆராய்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவது நல்லது. வேதம் சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 5:16. சிலர் பேராசையினாலும் பண ஆசையினாலும் நோய்களுக்கு ஆளாகிறார்கள். எலியாவின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியை பாருங்கள். பணம் சம்பாதிக்கும்படி நாகமானுடைய ரதத்தின் பின்னால் ஓடிப்போய் துணிகரமாய் பொய் சொன்னான். முடிவில் அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் குஷ்டரோகம் வந்தது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் நம்மை எச்சரிக்கவில்லையா? தேவப்பிள்ளைகளே, பாவம் உங்களை நெருங்காதபடி காத்துக்கொண்டால் வியாதிகள் உங்களை நெருங்குவதில்லை. இன்றைய நினைவிற்கு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 22ஆம் அதிகாரம்
1 20 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வியாதியின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.